பாகிஸ்தான பொறுத்தவரையும் இந்தியாவுக்கு எதிரா எப்படி விளையாடுறதுன்னே தெரியல. பாகிஸ்தான் அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணுதான். ஜம்மு காஷ்மீர நான் மீட்டுட்டு வரேன் அப்படிம்பாய்ங்க. ஆக்கிரமிப்பு காஷ்மீர நம்ம மீட்க போறோம். ஆனா அவன் ஜம்மு காஷ்மீரையே நாங்க மீட்கிறோம் அப்படின்னு கதை விடுவாய்ங்க. எப்ப? எல்லா காலங்களும் விடுவாய்ங்க. "ஏலே சோறு இல்லடா திங்க. நான் காஷ்மீர போய் மீட்டுட்டு வரேன். மீட்டு வந்தா சோறு வருமாடான்னா" அவனும் தக்கூரி திருப்பி கேட்க மாட்டான். கேட்டா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா பாகிஸ்தான்ல உள்ளவன் எப்படி இருப்பான்? ஒரு 10 பேர் நல்லவன் இருப்பான். அவன் எப்படியும் அந்த நாட்ட விட்டு தப்பிச்சு போயிருப்பான். இப்படிதான் இவனுங்களோட அரசியல் இருக்கு. இப்ப அந்த பைத்தியம் முத்தி போச்சு. காரணம் என்ன? ஜம்மு காஷ்மீர பத்தி பேசுனா அடி விழுகும். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே திரும்பி பார்க்கும்போது ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் நம்ம தூக்கிட்டு வந்துருவோம். இதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. அதனால இவனுங்களுக்கு பைத்தியம் முத்தி போய் என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆனா எதையாச்சும் பேசணும். இல்லாட்டி என்ன பண்ண முடியும்? இந்தியாவை திட்டி பேசினா அடி விழுகும். இந்த ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு ஒரு திருட்டுத்தனமா ஒரு தீவிரவாதி ராணுவ உடையில திரியுதுன்னு அவனுங்களுக்கும் நல்லா தெரியும். அவன் தங்கியிருந்த பங்கர் மேலேயே குண்டு போட்டாய்ங்கங்கிறது தெரியும். அப்ப நமக்கும் இதே நிலைமை தானே அப்படிங்கிறனால, இப்ப இந்தியாவ திட்ட மாட்டேங்கிறாய்ங்க. திட்டுறதுக்கு பயப்படுறாய்ங்க. ஆனா உள்ளூர்ல வண்டி ஓட்டணும். இந்த மாரி இக்கட்டான சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு தெரியாம, பைத்தியத்தோட உச்சத்துக்கே போயிட்டாய்ங்க. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, பிலாவல் பூட்டோவ பொறுத்தவரை ஏற்கனவே அமைச்சரவையில இருந்த மனுஷன் தான். அப்ப டீட்டெயில் எல்லாமே நல்லாவே தெரியும். அந்த ஆள் ஸ்டேட்மெண்ட் அதாவது இப்போ 2 இன்டர்வியூ குடுக்குறான். 2 இன்டர்வியூலயும் முரண்பாடான பேச்சு அப்படின்னு தான் பொதுவாவே நம்ம கேள்விப்படுவோம். ஆனா இந்த ஆள் பாகிஸ்தான்காரன் இல்ல. விசித்திரமான ஒரே இன்டர்வியூலயே டபுள் ஸ்டேட்மெண்ட். அந்த டபுள் ஸ்டேட்மென்ட்க்கு அகைன்ஸ்டா யாரு பாகிஸ்தான்ல குரல் குடுக்குறா அப்படின்னா, தீவிரவாதி பய. எது அமைச்சர், முன்னாள் அமைச்சரு, ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர். ஆனா, இந்த பக்கம் ஆப்போசிட்ல ஸ்டேட்மெண்ட் விடுறது வாண்டட் லிஸ்ட். எது? இந்தியாவால வாண்டட் லிஸ்ட், சர்வதேச வாண்டட் லிஸ்ட், டெரரிஸ்ட் பையன். அவன் தான் இந்த பக்கம் அகைன்ஸ்டா பேட்டி தர்றான். அப்ப இது நாடே இல்லடான்னு நம்ம சொல்றதுல தப்பே கிடையாது. சரி கருமம் என்னதான் சொல்லியிருக்காய்ங்க அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதிகள நாடு கடத்த நாங்க ஒத்துக்கிறோம்ப்பா அப்படின்ட்டாய்ங்க. யாரு? இது அமைச்சரவையில உள்ள உட்கார்ந்து சொல்லியிருக்கணும்டா. இன்னைக்கு வெளில உட்கார்ந்து நீ பேசுற அப்படிங்கிறது தான் முதல் கட்டமா நமக்கு தோணும். 2வது விஷயம் அந்த ஆள் சொல்றது, எங்க இருக்காய்ங்கன்னு டீட்டெயில குடுத்தா நாங்க புடிச்சு குடுத்துருவோம் அப்படின்னு. இவங்க நாட்டுக்குள்ள உட்கார்ந்துக்குவாங்களாமா, அந்த டீட்டெயில நம்ம குடுக்கணுமாமா, அதுக்கப்புறம் இவனுங்க போய் பிடிப்பாங்களாமா. "டேய் என்னடா வீட்டு வாசல்ல குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாரி கதை பேசிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி சப்புன்னு ஆங்கர் அடிச்சிருக்கணும். அல் ஜசீரா ஆங்கர். அடிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பான். அவன் இந்த அளவுக்கு கேள்வி கேட்டு அத டெலகாஸ்ட் பண்ணதே பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அடுத்த விஷயம், ஆனா எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான்ல இல்ல, ஆப்கானிஸ்தான்ல தான் இருக்காய்ங்க அப்படின்னு. இவனுங்க தான் சொல்றாய்ங்க, அவன புடிச்சு வச்சிருக்கோம், இவன புடிச்சு வச்சிருக்கோம்னு. லஷ்கர் இ தொய்பா தலைவன பிடிச்சு வச்சிருக்கோம், ஜெய்ஷ் இ முகமது தலைவன வீட்டு காவல்ல வச்சிருக்கோம் அப்படிம்பாய்ங்க. அவன் வந்து பர்த்டே பார்ட்டி கொண்டாடுவான் தெருவுல, பிரச்சாரங்கள்ல ஈடுபடுவான், ரோட் ஷோல ஈடுபடுவான். இப்ப புடிச்சு வச்சது உண்மையான்னு கேட்டோம்னா, பதில் வராது. இப்ப என்னடான்னா, "நீ இருக்கிற அட்ரஸ குடு, நான் புடிச்சு உன் நாட்டுக்கே திருப்பி தரேன்" அப்படிங்கிறாய்ங்க. அந்த வெங்காயத்தெல்லாம் நாங்க பார்த்துக்குவோம். மர்ம நபர்கள் என்னைக்கு சுட்டு தள்ளுவாய்ங்களோன்னு. அந்த மாரி திணுச்சான ஸ்டேட்மெண்ட் விடுறது எதற்கு அப்படின்னா, சிம்பிளா பைத்தியம் பிடிச்சு போச்சு. உள்ளூர்ல அரசியல் ஓட்டணும். ஓட்டுறதுக்கு என்ன வழின்னு தெரியல. ஆனா, இந்தியாவுக்கு எதிரா பேசுறத தாண்டி இவனுங்களுக்கு ஒண்ணுமே கையில தெரியாது, புத்தியில கிடையாது. அதனால இப்படி தக்கூரித்தனமா பேசுவோம். எப்படி பார்த்தாலும் இது தக்கூரித்தனமான பேச்சுன்னு பிலாவல் பூட்டோவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் பேசுறதுக்கு என்ன காரணம்? "ஏலே தக்கூரி மாரி பேசுறடா" அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆமாங்க, இவன் தக்கூரி மாரி பேசுறான்னு உள்ளூர்ல உள்ளவனும் அவன திட்டுவாய்ங்க. ஆனா, இந்த ஆளுக்கு தேவை. பிலாவல் பூட்டோ அப்படிங்கிற பேரு பாகிஸ்தான் முழுக்க ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் சொல்றத செஞ்சுட்டா என்ன? 4 தக்கூரி இந்த ஊர் டீ கடையில உட்கார்ந்து பேசுவாய்ங்க. இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறதும், இதே மாரி லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது ஆட்கள் பூரா, "நீலாம் ஒரு பாகிஸ்தான்காரனே இல்லடான்னு" முன்னாள் அமைச்சர பார்த்து சொல்றாய்ங்க. எங்க இருந்து? ரோட்ல நின்னு பிரச்சாரம் பண்றாய்ங்க. இவன் ஒரு பாகிஸ்தான்காரனே கிடையாது. இந்தியாவோட அடிமை அப்படிங்கிறாய்ங்க. நம்ம இந்த மாரி முட்டாள் அடிமைலாம் வச்சுக்கிறதே இல்ல. பொதுவாவே இந்தியா அடிமைகள வச்சுக்கிறதே இல்ல. அதுலயும் பாகிஸ்தான் அடிமைகள சுத்தமா நம்ம எடுக்கிறதே இல்ல அந்த காலத்துல இருந்தே. ஆனா நம்ம இந்தியாவோட அடிமை அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத இயக்கத்துல உள்ளவனுங்க. லஷ்கர் இ தொய்பா இயக்கத்துல தீவிரவாத இயக்கத்துல உள்ளவனுங்க பாகிஸ்தான்ல பிரச்சார மேடை போட்டு பயணிக்கிறாய்ங்க. இப்ப அவனுங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஆனா ஏதாச்சும் பண்ணணும். காரணம் தொழில் தீவிரவாதத்தனம். அந்த தீவிரவாதத்த நான் இந்தியாவுக்கு எதிரா பண்றேன்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட காசு வாங்குறது. இப்ப இந்தியாவுக்கு எதிரா பண்றதே இல்ல. அப்புறம் அமெரிக்கா எப்படி காசு தரும்? இப்ப பைத்தியம் முத்தி போச்சு. உள்ளூர்ல மக்களுக்கு என்னைக்குமே இவனுங்க சோறு போட்டதில்ல.
அதுல இருந்து தப்பிக்கணும். இந்தியாவ காட்டணும். இந்தியாவ காட்டுனா ஏற்கனவே தண்ணி இல்ல. என்னதான் பண்றது? பொசுக்குன்னு இப்படி டைவ் அடிச்சுருவோம். ஆட்கள புடிச்சு தர்றோம். நீ அட்ரஸ் குடு. நமக்கு வேலை இல்ல பாரு. இவனுங்கள்ட்ட அட்ரஸ குடுத்து, இவனுங்க பிடிப்பாய்ங்கன்னு உட்கார்ந்துருக்கேன். நம்ம தான் ஆட்கள அனுப்பி வேட்டைய ஆரம்பிக்கிறோமே! அப்ப இம்புட்டு தெரிஞ்சு இந்த ஆள் நாடகம் எதுக்கு ஆடுறான் அப்புட்ன்னா, பைத்தியம் முத்தி போச்சு. அந்த ஆளுக்கு மட்டும் கிடையாது. பாகிஸ்தான்ல உள்ள ஒவ்வொருத்தனுக்கும் பைத்தியம் முத்தி போச்சு. அது நமக்கு தேவை கிடையாது. இந்த மாரி இத அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு இந்த மாரி அருமையான சூழ்நிலை வரும்போது, ஆக்கிரமிப்பு காஷ்மீர தட்டி தூக்கிட்டு வந்துரணும். அதுக்கான வேலைகளையும் இந்தியா எடுத்துக்கிட்டு இருக்கு. நடுவுல இந்த மாரி என்டர்டெயின்மென்ட் வருது. ஆனா, இத பெருசா தட்டி விடக்கூடாது. இதுக்குள்ளயும் மீன் பிடிக்கணும். டெல்லி தயாரா இருக்குன்னு நெறைய செய்திகள் வருது. ஆனா, அதெல்லாம் ஒவ்வொன்னா அவுட் ஆகும்போது, நம்மளும் விரிவா பார்ப்போம்.